CPA Pro Channel Chalkpiece Academy Design Your Future and Educational Channel. வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB தமிழ் தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது பார்ட் நம்பர் 24. இதில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனுடைய தேர்வை நீங்கள் எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் உங்கள் விடைகளை பகிரும்போது அதனுடைய மதிப்பெண்களும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டுமென்றால் அதற்கு கட்டணம் கட்டிய சந்தாதாரராக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கால் செய்து தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறுங்கள். இப்போ இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த டெஸ்டானது எப்படி நடைபெறுகிறது என்றால், முதலில் இதற்கான மெட்டீரியல்கள் அனுப்பப்படும். அன்றே அதிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வானது நடத்தப்படும். ஒவ்வொரு நாளும் இது தினந்தோறும் நடத்தப்படுகிறது. வெற்றியடைவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 576வது கேள்வி. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது டேஷ் திணை. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது டேஷ் திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, பாடான். 577வது கேள்வி. ஒரு தலை காமம் என்பது டேஷ் திணை. ஒரு தலை காமம் என்பது டேஷ் திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெருந்திணை, பொதுவியல், கைக்கிளை, நொச்சி. 578வது கேள்வி. தும்பை திணையின் எதிர்த்திணை டேஷ். தும்பை திணையின் எதிர்த்திணை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கரந்தை, காஞ்சி, பொதுவியல், வாகை. 576வது கேள்வி. பாடான் திணையின் எதிர்த்திணை. பாடான் திணையின் எதிர்த்திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெருந்திணை, கரந்தை, பொதுவியல், வாகை. 580வது கேள்வி. இரு நாட்டு அரசர்கள் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் டேஷ். இரு நாட்டு அரசர்கள் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நிறை கவர, வலிமையை நிலைநாட்ட, கோட்டையை முற்றுகையிட, நாட்டை கைப்பற்ற. 581வது கேள்வி. நிறை கவர்தல் என்பது டேஷ் திணை. நிறை கவர்தல் என்பது டேஷ் திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கரந்தை, உளிங்கை, நொச்சி, வெச்சி. 582வது கேள்வி. தன் வீரர்களுடன் மாற்றரசனின் கோட்டையை சுற்றி வளைத்தல் என்பது டேஷ் திணை. தன் வீரர்களுடன் மாற்றரசனின் கோட்டையை சுற்றி வளைத்தல் என்பது டேஷ் திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கரந்தை, உளிங்கை, நொச்சி, வெச்சி. 583வது கேள்வி. பகை அரசனால் முற்றுகையிடப்பட்டிருந்த தம் கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகை அரசனோடு போரிட்டு மதிலை காப்பது டேஷ் திணையாகும். பகையரசனால் முற்றுகையிடப்பட்டிருந்த தம் கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசனோடு போரிட்டு மதிலை காப்பது டேஷ் திணையாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கரந்தை, உளிங்கை, நொச்சி, வெச்சி. 584வது கேள்வி. வெச்சி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளின் கூறப்படாதவற்றை கூறுவது டேஷ் திணை. வெச்சி முதல்
பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளின் கூறப்படாதவற்றை கூறுவது டேஷ் திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பொதுவியல், பெருந்திணை, கைக்கிளை, நொச்சி. இப்போ நம்ம அடுத்த 585வது கேள்விக்கு வந்திருக்கோம். கவர்ந்து செல்லப்பட்ட ஆநிரைகளை மீட்பது டேஷ் திணை. கவர்ந்து செல்லப்பட்ட ஆநிரைகளை மீட்பது டேஷ் திணை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கரந்தை, வெச்சி, நொச்சி, வஞ்சி. 586வது கேள்வி. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் டேஷ் திணையாகும். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் டேஷ் திணையாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வஞ்சி, வெச்சி, காஞ்சி, கரந்தை. 587வது கேள்வி. புறத்திணை டேஷ் வகைப்படும். புறத்திணை டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 10, 12, 14, 8. 588வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் மதில் போர் பற்றிய திணை டேஷ். கீழ்கண்டவற்றில் மதில் போர் பற்றிய திணை டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வெச்சி, கரந்தை, காஞ்சி, நொச்சி. 589வது கேள்வி. வெற்றி பெற்ற மன்னன் டேஷ் பூவை சூடுவார். வெற்றி பெற்ற மன்னன் டேஷ் பூவை சூடுவார். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உளிங்கை பூ, காஞ்சி பூ, வாகை பூ, வஞ்சி பூ. அடுத்த 590வது கேள்விக்கு வந்துட்டோம். புதுக்கோட்டை என்ற ஊரின் மருஊ. புதுக்கோட்டை என்ற ஊரின் மருஊ. இதனுடைய ஆப்ஷன்ஸ் புதுகை, புதுவை, புதுகையம், புதுவையம். 591வது கேள்வி. மன்னார்குடி என்ற ஊர் பெயரின் மருஊ. மன்னார்குடி என்ற ஊர் பெயரின் மருஊ. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மன்னார், மன்னை, மன்னையம், மன்னா. 592வது கேள்வி. கும்பகோணம் என்ற ஊரின் மருஊ. கும்பகோணம் என்ற ஊரின் மருஊ. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குடியாத்தம், கும்பை, குடந்தை, கும்பைம். 593வது கேள்வி. ஆதசி என்பதன் பொருள் டேஷ். ஆதசி என்பதன் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மிளகு, வவ்வால், சணல், பெருக்குதல். 594வது கேள்வி. மிரியல் என்பது டேஷ். மிரியல் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சணல், பெருக்குதல், உசிலமரம், மிளகு. 595வது கேள்வி. கான்சுலேட் என்பதன் கலைச்சொல். கான்சுலேட் என்பதன் கலைச்சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் துணை தூதரகம், வணிக குழு, காப்புரிமை, ஆவணம். 596வது கேள்வி. டெரிட்டர்ஸ் என்பதன் கலைச்சொல். டெரிட்டர்ஸ் என்பதன் கலைச்சொல். இதன் ஆப்ஷன்ஸ் நிலப்பகுதி, ஆவணம், வணிகக்குழு, காப்புரிமை. 597வது கேள்வி. டேஷ் இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. டேஷ் இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் தற்கால, ஆற்றுப்படை, பக்தி, முற்கால. 598வது கேள்வி. சாளரம் என்பதன் பொருள். சாளரம் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பால்கனி, கதவு, அறை, ஜன்னல்.
599வது கேள்வி, அறநெறிக்கால அறங்கள் டேஷை சார்ந்தவை. அறநெறிக்கால அறங்கள் டேஷ் சார்ந்தவை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மொழி, இனம், சமயம், இலக்கியம். இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மற்றும் தமிழ் தகுதி தேர்வினுடைய 600வது கேள்விக்கு வந்திருக்கோம். கெயில்டு என்பது டேஷ். கெயில்டு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாசனம், வணிக குழு, காப்புரிமை, துணை தூதரகம். இன்று வெளியான அனைத்து வினாக்களுக்கும் நீங்கள் விடை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இதனுடைய விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்கள் மதிப்பெண்களையும் மற்றும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உடனடியாக உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்களும் எழுதி பயிற்சி பெற விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் வெற்றி பெறுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.